குட் ஈவினிங் ஆல். நான் கண்ணன். பை அபவ் செல் பிலோ தமிழ் யூடியூப் சேனல் வந்து பேசுகிறேன். இந்த வீடியோ அப்டேட் வந்து ஆன் டே பை டே ஆப்ஷன்ஸ் ட்ரேட்ஸோட ப்ராஃபிட்ஸ் ஆஸ் வெல் அஸ் லாஸ் ஆகியிருந்தால் லாஸை வந்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதுபடி பார்த்தீங்கன்னா நம்மளோட பை அபவ் செல் பிலோ தமிழ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு ரன்னிங் கால் ஆக்சிஸ் பேங்க் 1200 கால் வந்து அவைலபிளாக இருந்தது நேற்று. ஸோ இன்றைக்கி அதில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்றைக்கி நம்மக்கிட்ட பொசிஷனல் சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கவங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி லைஃப் புட் ஆப்ஷன் கொடுத்து அதுலேயும் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப ஒரு க்ளீன் ஸ்ட்ராட்டஜி அண்டு ப்ரைஸிங், க்ளோசிங் ப்ரைஸ் அண்டு இம்பார்ட்டண்ட் வந்து இந்த பேட்டர்ன்ஸை வந்து எப்படி அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி வந்து ப்ரைஸோட மேட்ச் பண்ணுறது, ப்ரைஸோட மேட்ச் பண்ணிவிட்டு அதை எப்படி வந்து நம்ம வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது, அண்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் டே இட் டிபெண்ட்ஸ் ஆன் மேஜர் உங்களுக்கு வந்து வேர்ல்டு இண்டைசஸ், அதுக்கப்புறம் எஸ்ஜிஎக்ஸ் இண்டைசஸ் இதுக்கெல்லாம் பேஸ் பண்ணி அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அடுத்த நாள் நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக வரும்போது நம்ம எப்படி இமீடியட்டாக எக்ஸிட் ஆகுறது, அதர்வைஸ் நம்ம எங்கே இடத்துல ப்ராஃபிட் எடுக்கிறது, இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது எல்லாமே மைண்டில் வந்து ரன் ஆகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும்போது நம்மளோட கேபிட்டல் வந்து பெரிய லெவலில் லாஸ் ஆகாது. அட் த சேம் டைம் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எப்போவுமே ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம வந்து பிளான் எப்படி இருக்கணும்னா சின்ன சின்னதாக ஏர்ன் பண்ணுற மாதிரி. தட் இஸ் 1000 rupees, 2000 rupees திடீர்னு அதுவாகவே மார்க்கெட் கொடுக்கும் போது சம்டைம்ஸ் அதுவாகவே வந்து 3000 rupees, 4000 rupees எல்லாம் கொடுக்கும். அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம எடுத்துக்கணும். அட் த சேம் டைம் நம்ம அந்த ஸ்டாப் லாஸ்ன்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு அந்த ஸ்டாப் லாஸுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது அதை வந்து நம்ம கன்வின்சிங்காக எடுத்துக்காமல் உடனே எக்ஸிட் பண்ணிடணும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம வந்து இது எல்லாமே ஒரு டிசிப்ளின்டாக பண்ணும்போது அதோட ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டட் யாருக்கு ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிவியில் வந்து உங்களுக்கு வந்து ரிலையன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ரிலையன்ஸ் காலை போய் வாங்குறதும் அண்டு உங்களுக்கு வந்து ட்விட்டரில் அண்டு ஆப்ஸ்லலாம் உங்களுக்கு வந்து பர்டிகுலர் ஒரு இன்ஃபோசிஸ் வந்து வீக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை போய் நம்ம புட்டு வாங்குறதுன்றது இல்லாமல் இந்த மாதிரி நமக்கு வந்து நியூஸ் வெளியே இருந்து கிடைக்கிற நியூஸை வந்து நம்ம பார்த்தாலும் பிளைண்டாக வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து காலையோ புட்டையோ எடுக்காமல் நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் இருக்கிற டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ண தெரியணும். அதுக்காக தான் நான் வந்து டீப் டேட்டா அனாலிசிஸ்னு போட்டிருக்கேன். அந்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு எஸ் அது வந்து டெஃபினட்டாக வந்து இந்த நியூஸுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குன்னா யூ கேன் ட்ரை தட் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கொண்டு போனோமே தவிர ஒன்லி நியூஸை வச்சு பிளைண்டாக வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கி பிளே. அட் த சேம் டைம் நம்ம ஒரு இடத்துல வந்து ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதும் வந்து சின்ன ப்ராஃபிட்ஸில் வந்து நம்ம எக்ஸிட் ஆக தெரியணும். அப்போ தான் வந்து நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் ஜாஸ்தி எடுக்கும்போது ஒரு டீசெண்ட் ப்ராஃபிட்ஸை வந்து நம்ம வந்து அக்குமுலேட் பண்ண முடியும். அதுதான் காம்பவுண்டிங்கில் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ ஒரே ஆப்ஷனை எடுத்துகிட்டு அதே ஆப்ஷனில் நம்ம வந்து பெருசாக ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சா பேக் ஃபயர் ஆகும்போது ஸ்டாப் லாஸையும் விட்டோம்னா கேபிட்டலே வந்து ஏரோட் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்து வேரியஸ் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம், அதை எப்படி டேட்டாவோட மிக்ஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, பேட்டர்ன்ஸ் எல்லாம் என்னென்னா அதுக்கு தான் வந்து நம்ம வந்து தேவைப்படுறவங்களுக்கு செமினார்ஸ் அரேஞ்ச் பண்ணுவோம். செமினார்ஸ் தேவைன்றவங்க எனக்கு கால் பண்ணலாம். அண்ட் நேரம் நம்ம வந்து எக்ஸல் சீட்டுக்குள்ளே போயிடுவோம். எக்ஸல் சீட்டில் நம்ம நேற்று சொன்ன மாதிரி ஆக்சிஸ் வந்து ரன்னிங்கில் இருந்தது. ஆக்சிஸ் 1200 கால் வந்து 8.15 வாங்கினது நேற்று ரன்னிங்கில் தான் இருந்தது. அதோட டார்கெட்ஸ் 11, இன்றைக்கி 11 rupeesக்கு மேலெல்லாம் அது போச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட் டார்கெட்லேயே நம்ம எப்போவுமே க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம எல்லா வீடியோஸ்லேயும் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா
₹2.85 ப்ராஃபிட். தட் இஸ் ₹8.15 எடுத்தது 11 ரூபீஸுக்கு ப்ராஃபிட் பண்ணும்போது 2.85 ப்ராஃபிட் இன்ட்டு 625 லாட் சைஸ். ஸோ ப்ராஃபிட் வந்து 1781.25. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சிஸில் ரன் ஆயிருக்கு. ஆக்சிஸில் ரன் ஆன ப்ராஃபிட்டை வந்து நான் இந்த ப்ராஃபிட்டை வந்து இப்போது இந்த ரன்னிங்ன்றதை எடுத்துடுறேன். ஏன்னா இது ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சுன்றதால இந்த ரன்னிங்கை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஆக்சிஸ் கால் பொறுத்த அளவுக்கு டெஃபினட்டாக வந்து யூடியூப் சேனல் வியூவர்ஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ் ஆகிருக்கும். இதுவும் 1781 வந்து ப்ராஃபிட் ஆகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருந்தது. அரல்ஸ் ₹1 கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் 1200 1300லாம் அவங்களுக்கு ப்ராஃபிட் ஆகிருக்கும். பட் இதை வந்து ரெகுலராக பார்க்குறவங்க இது மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சவங்க மட்டும் பண்ணால் போதும். அண்ட் எங்களோட பொசிஷனல் சாஃப்ட்வேர் யூசர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து இன்னைக்கு வந்து புட்டு கொடுத்துருந்தோம். ஏன்னா வீக்காக இருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து செல்லிங் வர்ற மாதிரி இருக்குன்றதால ஹெச்டிஎஃப்சி லைஃப் 650 புட்டு வந்து 315க்கு பை பண்ணோம். ₹3.15 பை பண்ணி ₹5.50 ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருந்தோம். பட் நமக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து 5.10 எக்ஸிட் பண்ண சொல்லிட்டோம். ஸோ அது மாதிரி எக்ஸிட் பண்ணதில் ப்ராஃபிட் வந்து நம்மளோட சாஃப்ட்வேர் யூசர்ஸுக்கு ₹1.95 வந்து ப்ராஃபிட் கிடச்சிது. அண்டு லாட் சைஸ் வந்து 1100. ஸோ ப்ராஃபிட் வந்து 2145. ஸோ இந்த ரெண்டும் இன்னைக்கு ப்ராஃபிட் ஆச்சு. ஒன்று நம்மளோட பை அபவ் செல் பிலோ தமிழ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கே நேற்று வந்து சான்சஸ் கிடச்சிது. அண்ட் செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இல்லாமல் இங்கே ப்ராஃபிட்டை நம்ம க்ளோஸ் பண்ணதால் பொசிஷனல் சாஃப்ட்வேர் பையர்ஸுக்கு மட்டுமே இந்த கால் வந்து கொடுக்க முடிஞ்சுது. ஸோ இது மாதிரி நம்ம வந்து டெய்லி வந்து நம்ம வந்து டெய்லி பேசிஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ட்ரேட்ஸ் எப்படி எடுக்கிறது, அட் த சேம் டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெரிய ஒரு மேக்ஸிமம் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 கால்ஸ் மட்டும்தான் ஹோல்டிங்கில் இருக்க மாதிரி இருக்கும். அதர்வைஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு சேர்ன் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஸோ அது மாதிரி தான் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் ஜென்ரேட் பண்ணும்போது பேட்டர்ன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ப்ரைஸிங் எப்படி இருக்குது, அண்டு டேட்டா வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, இது எல்லாமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வால்யூம்ஸ் இதெல்லாமே கால்குலேட் பண்ணி தான் வந்து அந்த காலை வந்து எடுத்துட்டு அந்த கால் கொடுக்கும்போது அதுக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட் 1 இருக்கும், டார்கெட் பாயிண்ட் 1 இருக்கும். டார்கெட் பாயிண்ட் 2 கொடுத்தாலும் ஃபஸ்ட் டார்கெட் வந்தாலே நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு ரெடியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்டு சம்டைம்ஸ் அதுவே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி செகண்ட் டார்கெட்லாம் போகும்போது லைக் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் டார்கெட்டே புக் பண்ணோம். ₹12ன்றது செகண்ட் டார்கெட், கிட்டத்தட்ட அந்த பக்கத்துலேயே போச்சு அது. ஸோ அதனால் அதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1730 காலில் வந்து நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணோம். பட் இந்த எக்ஸல் சீட் பொறுத்தளவு நான் ஃபஸ்ட்டு டார்கெட்டே பேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அண்டு நாளைக்கு எப்படி இருக்குன்றத மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி டேட்டா அனலைஸ் பண்ணி எந்தெந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கலான்றதையும் நாளைக்கு வந்து இன்னைக்கு ஈவினிங் டிசைட் பண்ணுவோம். அதை வந்து நாளைக்கு வந்து எங்களோட சாஃப்ட்வேர் யூசர்ஸுக்கு போஸ்ட் பண்ணுவோம். அதில் ஏதாவது ஒரு கால் ரன்னிங்கில் இருக்கும் பட்சத்தில் அது டெஃபினட்டாக நம்மளோட பை அபவ் செல் பிலோ தமிழ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு அவைலபிள் சான்சஸ் வந்து கிடைக்கும். அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதை ப்ரொஃபஷனலாக பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 9884013967. என் பேர் கண்ணன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் டே பை டே கொடுக்குற எல்லா வீடியோஸும் ரிசீவ் ஆகிறது ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.